புறம்போக்குன்னு எங்க தலைவனை எவனுமே சொல்ல தகுதி கிடையாது சார். ஒவ்வொருத்தன் இருக்கிறவன் அடையாளமே இல்லாம போயிடும். ஆனா எங்க கேப்டன் கெத்தா நிப்பாரு சார். எல்லாம் சோறு போறாங்களா? ஒரு வேளை சோறு யாருங்க போட்டா நாங்க போன செலவு இங்க வந்த எங்க அண்ணன் இடத்துல. எதுக்கு சார் பேசணும்? பேச தேவையில்லையா சார்? ஒண்ணுமே இல்லையா? அதிமுக கூட தான் பத்தி பேசவே இல்லை சார். அவர் நேசிக்கிறவரை பத்தி பேசல. நல்லா யோசிச்சு பண்ணுங்க, நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அவர் யாரை நேசிக்கிறாங்களோ அவரை பத்தி பேசல. அதான் உண்மை. அவரை யாரை எதுக்கு போறாரோ அவரை பத்தி தான் பேசுனாங்க. நீங்க நல்லா தெரிஞ்சுங்க. அவரை நேசிக்கிறவங்களை பத்தி பேசல. பேசுறதுக்கு என்ன சார் இருக்கு? நீங்க இந்த மாதிரி ஏடாவிடமா கேள்வி கேட்கறதுனால இருங்க சார். அவர் நேசிக்கிறவரு அவரை பத்தி பேசல. அவர் ரெண்டே பேர்த்த மட்டும்தான் விமர்சனம் பண்ணாரு. அவங்க தான் எதிர்க்க போறாங்க, அவ்வளவுதான். ஏன்னா தப்பு சார். தேசிய முற்போருக்கு திராவிட கழகத்தை பத்தி நெகட்டிவா பேச எவனுக்குமே தகுதி கிடையாது சார். எவனுக்குமே தகுதி கிடையாது. என்ன பண்ணாங்க? நெகட்டிவா பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஆனா பாசிட்டிவா பேச நிறைய விஷயங்கள் அடிக்கிட்டே. நான் வந்து துக்கத்துக்கு வந்தேன். நான் துக்கத்தானே வந்தேன். நீ என்ன கேள்வி வேற? நீ என்ன கேள்வி கேட்டப்ப? எங்களுக்கு அந்த கேள்வி முக்கல. எங்க தலைவனுக்கோசரம் நாங்கள் வந்திருக்கோம். அதை மட்டும் பேச. நீங்க போட்டீங்களா வீடியோல எங்க அண்ணன் சாகும் போது? விடுங்க சார். எல்லாருமே எங்க வாழ்க்கையே ஆயிடுச்சு நீங்க தான். எங்க வாழ்க்கை ஆயிடுச்சு நீங்க தான். இப்ப உருவாக்குறது நீங்க தான். எல்லா மீடியாக்காரங்களையும் சொல்ல முடியாது. நான் சொல்ல பொதுவாக சொல்லுங்க. எங்க அண்ணன் உயிரோட இருக்கும்போது நீங்க பண்ணீங்க பத்தியா? நல்லா இருக்குமா பண்ணீங்களா? அந்த மன உடச்சல் தான் நாலு போனாரு. அவர் செத்தா பார்த்துக்கு இப்பயும் கேள்வி கேட்டீங்க. நல்ல கேள்வி கேட்டீங்க. எல்லாத்தையும் அப்படி சொல்ல. அவர் செத்தா பார்த்துக்கு இது வரைக்கும் கேட்டீங்க. இப்ப நனவுக்கு தானே வந்தோம். இப்ப கேட்குறீங்க பாரு. அதே எங்க மன உடச்சல் ஆகுது. ஐயோ பார்த்துங்க. வந்தாதாங்க ஒரு எதிர்ப்பு தரப்பு எல்லா கட்சிக்குமே பார்த்தோன்னா இன்னைக்கு வந்து தேசிய முற்போர் கேப்டன் கட்சினால தான் இன்னைக்கு எல்லாத்துக்குமே தலைவலி. அதாவது அதிமுக சாவுக்கு அவன் சாமி இன்னும் சொல்லிருக்கான். சாவுக்கு அவன் சாமின்னு சொல்லிருக்கான். அந்த உலகத்தில் எங்க கேப்டன் வந்து சாமி, எங்க தெய்வம். அண்ணா சமாதிக்கு போங்க, சாமின்னு சொல்ல மாட்டாங்க. கலைஞர் சமாதி, அண்ணா சமாதி, எம்ஜிஆர் சமாதி, ஜெயலலிதா சமாதி சொல்லுவாங்க. எங்கள் கேப்டனுக்கு சாமி, கோயில், தெய்வம், எங்கள் தெய்வம். அதை ரெக்கார்டை போடு, உலகம் போகிறான்னு தெரியும். புரியுதுங்களா? எங்கள் ரெக்கார்டை நாங்கள் அங்கே போனால் ஒரு சோறு சாப்பிடலாம். இங்கே வந்து சாப்பிட்றோம் எங்கள் அண்ணன் கையில். அதை ரெக்கார்டு போடுங்க. நீங்கள் தாங்க எல்லாம் உருவாக்குறேன். நீங்கள் தாங்க அழிக்கிறீங்க. சத்தியமாக வீடியோ சொல்கிறேங்க. நீங்கள் தாங்க எங்கள் அண்ணனை அழிச்சு தான். நீங்கள் தானே வீடியோ தான் அழிச்சுது. எங்கள் அண்ணன் நல்லவன். அள்ளி கொடுத்தாரு. அத்து விட்டு அப்படியே அத்து விட்டு போடுறாரு. எவனா ஒரு தலைன்னு சொல்லிருக்கானா? கோடி கூட பணம் வச்சிருக்கலாம் இருக்கான். ஊரில் ஒரு சோறு போட்டிருக்கானா? இங்கே பாருங்க எத்தனை பிரியாணி, எத்தனை மக்கள் நிற்குதுல கியூவில். எங்கள் அண்ணனுக்கு ஓதுறோம். நாங்கள் செத்துருவோம். ஆனால் ஒரு தலைவன் சம்பாதிச்ச தலைவெல்லாம் இருக்கான். சொந்த காசை செலவு பண்ண இருக்காரு எங்கள் தலைவன். கோயில் கேட்டு சொந்த இடத்துல இருக்காரு. எவனா சொந்த காசை உட்காந்துருக்கானா? எவனா பார்த்துருக்கானா? சொல்லுங்க. எங்கள் கேப்டன் பார்த்துருக்காரு. எங்கள் மக்களை ஆதிக்கிறாரு. ஏந்திரமா சோறு போட்டு ஏழை மக்கள். நாங்களாம் பணக்காரன்ல. நாங்கள் யாரும் பணக்காரன்ல. அன்னாரும் குடிக்காரன். இடத்த கொள்ளையடிச்சவனுங்க புறம்போக்கு இடத்துலயே படுத்து கிடக்குறானுங்க. ஆனா உழைச்சி சம்பாரிச்ச என் கேப்டன் மட்டும்தாயா பட்டா இடத்துல படுத்து கிடக்குறாரு. அதாயா உண்மை. ஊர் சொத்தை கொள்ளையடிச்சவன் புறம்போக்கு இடத்துலயே படுத்து கிடக்குறானுங்க. நாளைக்கு கடல் வந்து ஒரு அலை அடிச்சு அவன் காணாம போயிருவானுங்க. எங்க கேப்டன் அசைக்க முடியாது. உண்மை, உழைப்பு, உயர்வு. பட்டாவில் படுத்திருக்காரு. அசைக்க கூட முடியாது எங்க கேப்டன். அதான் சார் உண்மை. நாங்களா ஊர் சொத்தை கொள்ளையடிச்சவன் பூரா கடவுள் கரெக்டா அங்கேயே ஒதுக்கிட்டாரு. உழைச்சி சம்பாரிச்ச பணம் தான் நீங்க பட்டா இடத்துல புறம்போக்குன்னு எங்க தலைவனை எவனுமே சொல்ல தகுதி கிடையாது சார். தகுதியே கிடையாது. இன்னும் கடல் நீர் மட்டும் அதிகமாகிட்டே இருக்காங்க. 2035 வருஷத்துக்குள்ள கடல் ஸ்ரீநகர் வரைக்கும் வந்துடுறாங்கிறாங்க. அப்ப பார்த்தா அங்க ஒவ்வொருத்தன் இருக்கிறவன் அடையாளமே இல்லாம போயிடும். ஆனா எங்க கேப்டன் கெத்தா நிப்பாரு சார். கேப்டன் நிப்பாரு. என் தம்பி காட்டாடி சம்பாதிப்பார் நிப்பாரு சார். அதாங்க 2026 பேசி பாருங்க. 2026 கேப்டன் ஆசீர்வாதத்தோட எங்க விஜய பிரபாகரனோட காலம். விஜய பிரபாகரன் கேப்டன் ஆசீர்வாதத்தோட அன்று கொள்வான். விருதுநகர்ல சார் நல்லா கேட்டுங்க. விருதுநகர்ல நம்ம கேப்டன் ஜெயிச்சிட்டாரு. ஆனா சதி மூலியமா கடலூர் மாவட்டம் சார் ஒரே ஒரு
நிமிஷம் இருப்பா இரு. கடலூர் மாவட்டம் இவர் தான் இந்த தாலுக்கா காட்டுப்புற கிராமத்துல இருந்து பேசுறேன். நான் ஒண்டி தான் வந்திருக்கேன். ஏன்னா எங்க தொகுதி எம்எல்ஏ முத கேப்டன் உருவாங்க நாங்க. இருந்தாலும் சரி சிவன் இன்னைக்கு தான் எங்க சம்பாரிச்சு எத்து போலங்க, சம்பாரிச்சு எத்து போலங்கனால ரோடு போட்டாரு, என்னென்னவோ பண்ணிட்டாருங்க. ஆனா சட்டசபையில ஒருத்தன் எவரான் பேச விட்டாங்களே எங்க தலைவனை, எவனும் பேச விடல எங்க தலைவனை. ஆனா என் தொகுதி காசி என் மக்களே வச்சு விட்டாரு. எங்க நான் இப்படித்தான் சந்தம் வந்திருக்கேன், நான் இப்படித்தான் சந்தம் வந்திருக்கேன். என்ன வேணா பண்ணுவோம் என் கேப்டன். இந்த சட்டசபையில் வந்து உண்மையிலேயே சொல்கிறேன், அந்த 2011 காலகட்டங்கள் அதிமுக திமுக மட்டும்தான் தலைமை. அதிமுக திமுக தவிர தமிழகத்தில் எந்த ஒரு கட்சியுமே வர முடியாத ஒரு காலகட்டங்களில் அதிமுக திமுக சமாதியில் இருக்காங்களா? ஒரு வேளை சோறு யாரோ போட்டாங்களா? நான் கேட்குறேன், ஒரு வேளை சோறு இங்கே வாங்க எங்கள் கேப்டனுக்கு எல்லாம் சோறு போடுறாங்களா? ஒரு வேளை சோறு யாருங்க போட்டா? நாங்கள் போன செலவு இங்கே வந்து எங்கள் அண்ணன் இடத்துல இது பூரா கோயில் ஆயிடுச்சு. கோயம்பேடுலேருந்து இது பூரா கோயில் ஆயிடுச்சு. ஐயா நீ போடுவோ போடாமல் நீ எதிர்கட்சி விடுரு, எனக்கு கவலை கிடையாது. இப்படிதான் நான் பாட மாட்டேன். நீ என்ன காலேருந்து வீடு எடுக்கிற உன்னை பார்த்து நான் பாபு அவசியம் இல்லை. விடுப்பா நீ அழிவு நல்லா காலில் நீ நீ கோயில் இடத்துல இருந்து அழிவு நல்லா மாலை போட்டு வந்த இந்த மாலை போட்டு ஓம் சேர்த்து கோயில மாலை போட்டு அழிவு லேடிஸ் போறான். என் தாய்மார்கள் இருப்பா யாருக்கோசரம் அழிவிடாங்க? எங்க தாய் குளம் பூரா ஆயிடுச்சு. எங்க அம்மா, என் தாய், என் தங்க எல்லாம் ஆயிடுச்சுல. இந்த எந்த அரசியல் வரைக்கும் அழிவுங்களா? நீ சொல்லு, உன் காலில் வந்து கும்பிட்றேன். நீ பத்திரிக்கையாளர் தானே, நீ வீடியோவில் போலனா உனக்கு இனிமே உன் வீடு எங்க பார்த்தாலும் உனக்கு கொண்டுருவேன். நீ இப்படியே போட்டுற சத்தியமா சொல்றேன். என் மக்கள் எத்தனை பேர் அழிவிடாங்க? இல்ல இல்ல உன் காலை விடுங்க. ஏன்னா ஆனா சொன்னது போச்சுக்காத எங்க அம்மானா கேப்டன் இல்லை அந்த மக்கள் அழிச்சோம் இல்லையா? மாலை போட்டு அந்த கோயில் தாங்க போவாங்க. இங்க எங்க வருவாங்களா? யாரோ வருவாங்களோ சாமிக்கு வசதியா வருவாங்க. உலகத்துல கோயில் அங்க சுத்திச்சுல்ல, கிரட பக்கம் சுத்திச்சுல்ல, கிரட பக்கம் இந்த உலகத்துல எங்க சமாதி சுத்திருக்கா? அந்த கொடிக்கிட்டே சுத்திச்சு அந்த சாமி. அதை கேப்டன் சுத்தி போனார். எந்த தலைவருக்குமே சுத்தலை சார். அதாவது இன்னைக்கு எவ்வளோ பெரிய வள்ளல்லாம் இறந்துருக்குறாங்க, எத்தனையோ சக்தி வாய்ந்த கோவில்லாம் இருக்கு. எங்க கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்குதோ அங்க மட்டும்தான் கருடம் வருவான். அது கூட தவம் இருக்கணும், எல்லாரும் கும்பிடும். ஆனால் இன்னைக்கு மட்டும் காலையில் மட்டும் நான் பார்க்குறேன் ஒரு 15 வாட்டி வந்துருச்சு சார். ஒவ்வொரு வாட்டியும் பூஜை பண்ணுறப்பெல்லாம், ஒவ்வொரு தடவையும் பூஜை பண்ணுறப்பெல்லாம் கருடன் வரான். உலகத்திலேயே கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட தலைவர், மக்களால் உண்மையால நேசிக்கப்பட்ட ஒரு தலைவர்னா கேப்டன் மட்டும்தான் சார். ஆனால் இந்த கலியுகத்தில் நல்லதுக்கு காலம் இல்லை. அதனால தான் தகுதி இல்லாதவர்கள் மட்டும்தான் ஆளக்கூடியதுன்னு ஒரு சாபக்கேடாக இருக்குது. ஆனால் இந்த நிலைமை மாறும். இங்க பாருங்க சார், நான் உங்களை கேப்டனா பாக்குறேன். ஐயா உங்களை நான் கேப்டனா பாக்குறேன். ஏதோ ஒரு ரூபத்துல வந்து ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிச்சுங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சு என்ன கூட்டத்தில் என்ன கூட்டார்ல. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் சார். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். சரி ஒரு நிமிஷம் சொல்றீங்க சார். சரிங்க சார். தலைவருக்கு அப்துல் கலாம்னா ரொம்ப பிடிக்கும். அப்துல் கலாம்னா ரொம்ப பிடிக்கும். நல்லா கேட்டுங்க, அப்துல் கலாம்னா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அப்துல் கலாம் ஐயாவுக்கும் தலைவர்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவர் ஜனாதிபதியாக இருந்தப்ப கேப்டனுக்கு சிறந்த இந்திய குடிமகனுக்கான விருது கொடுத்தாரு. இது அனைவருக்கும் தெரியும், இது அனைவருக்கும் தெரியும். ஆனால் அப்துல் கலாம் சொன்னதை எவ்வளவோ விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஆனால் அப்துல் கலாம் சொன்னதை கேப்டன் ஒன்று அப்படியே கரெக்டாக செஞ்சு காமிச்சாரு. என்ன தெரியுமா? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொன்னார்? அது ஐயா என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? அப்துல் கலாம் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும் சொன்னது. அதை சொல்லி தந்தவர் அப்துல் கலாம், செய்து காமிச்சவர் எங்க கேப்டன். பிறப்பு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும் சொன்னது
அப்துல் கலாம் அதை செஞ்சே காமிச்சார் கேப்டன். உலகத்திலே கேப்டன் இறப்பு மாதிரி சரித்திரம் எதுவுமே கிடையாது சார். அப்துல் கலாம் சொன்னதை ஐயா அப்படியே கேப்டன் எங்கள் கேப்டன் செஞ்சு காமிச்சார். இந்த மாதிரி உலகத்திலேயே இந்தியாவிலேயே எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் இந்த மாதிரி ஒரு மரியாதை, இந்த மாதிரி ஒரு தொண்டர்கள் இங்க பாருங்க, இங்க வரவங்களாம் பெரிய கோடீஸ்வரர்லாம் கிடையாது. கேப்டனுடைய தொண்டர்கள் அன்றாட கூலிக்காரங்க. எங்க ஊட்டி, கொடைக்கானல், நாகர்கோயில் அவன் பொண்டாட்டி பிள்ளை விட்டு பொல போட்டு வந்திருக்கான் சார். ஒவ்வொரு தொண்டனும் 500 பேத்துக்கு சமம். இவன் சும்மா கோட்டு வாங்கி கொடுத்தா தான் வருவானுங்க மற்ற கட்சியிலாம். கிடையாது. எங்க கேப்டன் அப்படி எங்களை வளர்க்கல. எங்க கேப்டனுக்காக உயிரை கொடுக்க தயார். என்ன சொல்லுதா அவரு? நாங்களாம் இருக்கும்போது கேப்டன் பக்தனா இறக்கணும். அவரோட போய் சொர்க்கத்தில், அவர் சொர்க்கத்தில் இருக்காரு. அதனால நாங்களாம் நாளைக்கு இறந்துட்டா கூட அவரு கூட சொர்க்கத்துக்கு போயிடும். மீதி இருக்கலாம் நிறைய தான் போவானுங்க. அதான் உண்மை சார். கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் ஓட்டு போகிறோம்னா மற்ற கட்சிக்காரங்க. நாங்கள் அப்படி கிடையாது சார்.